பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வாங்க எவ்வளோ பார்க்க களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான் உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த நீ சிங்கம் தான். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் அந்த தீ போலத்தான். உறவுகளை மண்ணுக்கு கொடுத்து வாழ வழியின்றி பாதிக்கப்பட்டோருக்கு உதவிட மனித நேயத்தால் நடத்தப்பட்ட மொய் விருந்து. சுயமரியாதை விருந்து. ஒரு ரூபாயா இருந்தாலும் ஒவ்வொரு ரூபாயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் சேரப்போகுது. ரொம்ப கவனமா சிரிச்ச முகத்தோட அவங்க ரொம்ப வரவேற்று ஒரு விருந்தாளியா அவங்க கண்ணியப்படுத்தி அனுப்புங்க. சாப்பிட்ட இலைகளுக்கு அடியில் வைக்கப்பட்ட 10 ரூபாய் முதல் தொடங்கிய ரூபாய் நோட்டுகள். மக்களின் மனித நேயம் கண்டு நெஞ்சம் கரைந்து கண்ணீர் விட்ட பிரியாணி கடை உரிமையாளர் முஜிபுர் ரஹ்மான். வயநாட்டுல சமீபத்துல ஏற்பட்ட ஒரு பேரழிவுல ஏகப்பட்ட மக்கள் இழந்துட்டாங்க. அந்த மக்களுக்கு நம்ம ஆறுதல்ங்கிறது சொல்ல முடியாட்டாலும் ஏதோ ஒரு வகையில நம்ம உதவியா இருக்கலாம். அந்த உதவியை தான் இப்ப நாங்க திண்டுக்கல்ல முஜீப் பிரியாணி மற்றும் ஹோட்டல் சங்கம் ரோட்டரி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முன்னெடுப்பு செஞ்சோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மக்களுடைய மத்தியில பெரிய ஆதரவு இது. திண்டுக்கல்லில் பிரபலமான முஜீப் பிரியாணி, திண்டுக்கல் ஹோட்டல் அசோசியேஷன் மற்றும் திண்டுக்கல் ரோட்டரி சங்கம் இணைந்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மக்களுக்கு உதவி செய்வதற்காக மொய் விருந்து நடத்தினார்கள். 7ஆம் தேதி அன்று இரவு 8 மணி முதல் 10 மணி வரை நடந்த இந்த மொய் விருந்து திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள முஜீப் பிரியாணி கடையில் நடந்தது. இந்த மொய் விருந்தில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் வெங்காயம், தாலிச்சா, நெய் சாதம் ஆகியவை வழங்கப்பட்டது. அங்கு சாப்பிட்டவர்கள் சாப்பிட்டு முடித்த பின் இலைக்கு அடியில் தங்களால் முடிந்த பணத்தினை வைத்து சென்றார்கள். சாப்பிட்டு முடிந்ததும் இலையினை எடுத்து பின்னர் பணத்தினை வைக்கும் போது கடையின் உரிமையாளர் முஜிபுர் ரஹ்மான் கண் கலங்கிய காட்சி பார்ப்பவர்கள் அனைவரையும் ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தியது. மனித நேயர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த மொய் விருந்து நிகழ்விற்கு ஏராளமானோர் நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள். இப்ப நான் என்னால முடிஞ்சது 50,000 1 லட்சமோ நான் கொண்டு போய் சிஎம் ஃபண்டுக்கு கொடுத்திருக்கலாம். அதுவும் நல்ல விஷயம் தான். ஆனா என்னுடைய ஊர் மக்கள், இப்ப திண்டுக்கல்ல நான் இருக்கேன்னா என்னுடைய ஊர் மக்கள், எனக்கு சுத்தி இருக்கவங்க, எனக்கு சொந்தம், எல்லாத்துடைய பங்கு இதுல இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மொய் விருந்துங்கிற கான்செப்டை எடுத்தோம். அது இறைவனுடைய உதவி கொண்டு ரொம்பவே சக்சஸா இன்னைக்கு மக்கள் திரளா இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவா இருந்த ஊடகவியக்கும் செய்தியாளர்களுக்கும் மற்றும் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த தருணத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.